தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். இன்னையிலிருந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நம்ம ஸ்டாலின் தான் கூப்பிடணும். ஓட்டுக்களவாணி ஸ்டாலின். இன்றைய தேதிக்கு நீங்களோ நானோ ஈரோட்டு கிழக்கு தொகுதியில ஒரு வாக்காளரா இருந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஓட்டை இந்த ஸ்டாலின் தான் போட்டிருப்பாரு. நம்ம ஈரோட்டுல போட்டு பொழந்த புலவுல இன்னைக்கு எல்லாம் கள்ள ஓட்டு போடுற லெவலுக்கு வந்துட்டான். இது வரைக்கும் காசு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு 10-20 வருஷமா இந்த கள்ள ஓட்டு போடுறது நீங்க பெருசா எதுவும் இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த அளவு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, இடைத்தேர்தலில் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்கன்ற அளவுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. காசு கொடுத்துருப்பான், பணம் கொடுத்துருப்பான், டோக்கன் கொடுத்துருப்பாரு, அப்படி பல விஷயத்த கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லயே கள்ள ஓட்டு போடுற அளவுக்கு வந்துட்டாங்க. சரியா? அப்போ உண்மையிலே நம்ம களத்துல பண்ண பிரச்சாரம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். இது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. நம்ம பிரச்சாரம், அதாவது ஒரு பேச்சு, ஒருத்தனை மக்களை சிந்தனையால காசு கொடுக்காம வெறும் கருத்தை மட்டும் எடுத்து வச்சு, உண்மையான உள்ளத்துல இருந்து தூய கருத்துக்களை எடுத்து வச்சு அவன் எண்ணத்தை சென்று அடைஞ்சாலே போதும். இருக்கிற ஆளுங்கட்சினாலும் எவனா இருந்தாலும் சரி, எந்த வம்சமா இருந்தாலும் சரி, நம்ம அவனை கதிகலங்க வச்சிடலாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஈரோடு கிழக்கு. ஆனா ஒண்ணு, சீதாலட்சுமி அவர்கள் சிந்தனை ஒவ்வொரு கண்ணீருக்கும், அவங்க சிந்தனை ஒவ்வொரு வேர்வைக்கும், அதுக்கெல்லாம் உண்மையும் நேர்மையும் ஒரு உணர்வும் ஒரு சக்தியும் இருந்ததுன்னா இவனுகளை மண்டி போட வைக்காம நம்ம அடங்கக்கூடாது. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இவனுக்கு இந்த இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க. இது ஜனநாயகம், நம்ம கையில இருக்கிற உரிமையை பறிக்கக்கூடிய நீ கிளம்புடா வெளியே. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு ஓட்டு நீங்க ஓட்டு போடுறதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் போய் நிற்கும் போதே உங்க அடிப்படை ஜனநாயக உரிமையே மறுத்து நிக்கிறானுங்க. இதுக்கு மேல நடக்கிறது ஒண்ணுமே இல்லை. இதுக்கு மேல தெளிவாகிறதுக்கு நமக்கு ஒண்ணுமே நடக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க பாத்துங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு சொல்லுவான் வளர்ச்சி பேசுவான், இவன் நிறைய நம்ம முற்போக்கு பேசுவான், எல்லாம் இது எல்லாமே கட்டமைப்பான். ஆனா இவன் செய்யறது ஃபுல்லாவே இந்த ஒரு ஒரு முற்போக்குக்கு எதிரான ஒரு விஷயங்கிற உங்களுக்கு தெரியும். இந்த ஈவேர வளர்ப்புகள் எல்லாருமே இப்படிதான் இருப்பான், இந்த வம்சமே இப்படிதான் இருக்குன்னு தெரியும். இவர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி கொள்கையில அரியணையில ஏறினதுக்கு அப்புறம் இந்த வம்சமே திருட்டு வம்சம்னு நம்ம நிறுவனம். அது வரைக்கும் நீங்க அடங்கக்கூடாது. அது வரைக்கும் நாம அடங்கக்கூடாது சொல்லிட்டேன். நீங்க அதான் நான் தொண்டை தண்ணி வத்த உடலை இவ்வளவு வருத்திக்கிட்டு இவ்வளவு கருத்துக்களை எடுத்து வச்சு மக்களை திரட்டி இருக்கோம் பாருங்க. மக்களை திரட்டி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. அதுதான் இங்க சொல்லுதாங்க. கள்ள ஓட்டு போட்டிருக்கான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பிரச்சாரம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். இனிமேலும் தொடர்ந்து பொழக்கிறது தான். பெரியாரோ யாரோ புடுங்கின மண்ணு தான் உங்களுக்கு. பெரியார் மண்லாம் கிடையாது. அது நீங்க செஞ்ச செயல்ல ப்ரூவ் ஆயிருக்கு. பெரியார் மண்ணுல இப்ப கள்ள ஓட்ட போட்டீங்க. பெரியார் உங்களுக்கு கத்துக் கொடுத்த விஷயத்த பெரியார் மண்ணில நீங்க செஞ்சிருக்கீங்க. திருட்டு பயலுக, மொத்தமா திருட்டு வம்சம். நான் சொல்லிட்டேன். இது இனிமே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பனை விட்டாச்சு, மகனை விட்டாச்சு, அடுத்த இனி பேரனை விட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை விட எந்த லெவலுக்கு போயன்னு பாத்துங்க. டெக்னாலஜியை பயன்படுத்தி ஏமாத்துவாங்க. முதல்ல நம்மள வெறும் வார்த்தை, வெறும் ஸ்கிரிப்ட், வெறும் இந்த சினிமாவை பயன்படுத்தி அதுல புரட்சிகரமான வசனங்களை பேத்தி நம்ம எண்ணத்துல ஏறி நம்மள ஏமாத்தினான். அடுத்தது என்ன பண்றான்? அதிகார துஷ்பிரயோகம் பண்றான். இப்ப காசை சேர்த்துட்டான். அடுத்த காசை சேர்த்துட்டான்னா அதுக்கு அடுத்த கட்டத்துல வர்றவன் இந்த தலைமுறையில இருக்கிறவன் அவன் டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துவான். எல்லா சோசியல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயும் வருவான். இப்பவே எவன் கமெண்ட் போடுறவன் உண்மையானவன், எவன் ரோபோட் போடுறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி பல டைமென்ஷன் நம்மளை ஏமாத்த கிளம்பிடுவாங்க. இவங்களை இது பெரிய பாடம். இவங்களை அடியோட ஒழிச்சு அனுப்பலைன்னா நமக்கு விடிவு காலமே கிடையாது. நான் சொல்லிட்டேன். இது நம்ம கண் விழிச்சுக்கணும், தொடர்ந்து களத்துல நிக்கணும். எதிரான நம்ம சக்தியை, நமக்குள்ள இருக்க அரசியலை இவங்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நீங்க அதான் நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம உறவுகள் எவ்வளவு உழைப்பை போட்டிருப்பாங்க, எவ்வளவு இதை போட்டிருப்பாங்க அப்படின்னா, இது ஏதோ நாம் தமிழர் கட்சி அவங்க ஏமாத்துறாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வெளியே பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளை இப்படிதான் நம்மளை அடக்குமுறைக்கு ஆளாக்குவாங்க, இப்படிதான் நம்மளை மிரட்டுவாங்க. இதை விட்டு வைக்கலாமான்ற மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு எவன் இனிமே பார்க்க போவோம். நம்ம இன்னையில இருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்கல எவ்வளவு நியூஸும், இன்னையில இருந்து அடுத்து எலெக்ஷன் ஓட்டு எண்ணி முடிவு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் எந்த கட்சி தலைவனாவது இல்ல ஏதாவது ஒரு மூத்த பத்திரிகைகளை பீத்த பத்திரிகைகள்னு சொல்லி ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்க வேணாம், எவனாவது இந்த அறிவு தளத்துல வேலை செய்யறவனா, அறிவுனானே உள்ள இருக்கிற எவனாவது இதை பத்தி இனிமே பேசாம இருக்கானா பார்ப்போம். இது கண்டிப்பா அவன் எவன் எடுத்து உரைக்கலையோ, எவன் எடுத்துட்டு வெளியே வரலையோ அப்பவே நீங்க அடையாளம் கண்டுங்க. எவன் நமக்கானவன், எவன் நமக்கானவன் இல்லை அப்படின்னு அடையாளம் கண்டுங்க. ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு. அந்த ஜனநாயக படுகொலைய எடுத்து வெளியே பேசாதவன் யாருன்னு கண்டுகொள்றதுக்கு இது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா இது மீடியால எங்கேயுமே காட்டல, ஆனா வெளியே வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியும். எவன் இதை பத்தி பேசுறான்னு மட்டும் நீங்க பாருங்க, அதுல நீங்க இனம் கண்டுக்கலாம். சரியா? உங்களுக்கு நீங்க இந்த எல்லாம் பேசுவான்,
ஆனா ஒரு ஜனநாயக படுகொலை நடக்கிறது எவனும் எடுத்து பேச மாட்டான். அதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் எவன் நமக்கானவன் எவன் நமக்கானவன் இல்லைன்னு. இனிமே இந்த பெரியார் மண்ணு புடுங்கின மண்ணுன்னு எவனா பேச வந்துட்டானா இவங்க லட்சணம் இதுதான் மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. நான் சொல்லிட்டேன். இவர் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க இப்ப திருமாவளவனா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, நீங்களாம் எதிர்பக்கத்துல இருந்தாலும் உங்களுக்கும் எதனையா செய்வான். ஒரு ஜனநாயக படுகொலைங்கிறது எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நடக்கக்கூடிய அநியாயம் தானே. அப்ப எதிர்கட்சிகள்லாம் தலைவர்கள்லாம் நீங்க அதை பேசணும்ல. இன்னைக்கு இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்த நீங்க எடுத்து பேசணும்ல. கள்ள ஓட்டு. ஏன்னா அதிமுக பேசாது. ஏன்னா அவங்களும் அதை போடக்கூடிய ஆட்கள் தான். மத்த கட்சிகள்லாம் பேசணும்லங்க களத்துல. நீங்க ஸ்டாலின் அவர்களுக்கு காலில் இருக்கிற ஒரு நாத்தம் பிடிச்ச மயிரா இருக்கிற கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் பேசணும்ல இத. நீங்க வந்து உட்கார்ந்து நீலி கண்ணீர் வடிச்சிட்டு போறீங்க. இது இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நடக்கிறது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும்ல. அப்ப இனிமே பாத்துக்க, இவன் யாருமே இனிமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். பொதுமக்கள்ல ஒரு நல்ல சிந்தனை கொண்டவன் எவனுமே ஒரு 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 குடிமகன் வந்து எந்திரிச்சு வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவனுக்கு எதிராக வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். இது பெரிய ஒரு சிக்கல். இது வந்து இந்த மாதிரி ஜனநாயகத்தை வந்து நீங்க சப்ரஸ் பண்றதுனால என்ன ஆகும்? ஜனநாயக வழியில ஒருத்தர் போராட முடியலன்னா இது வந்து இந்த ஓட்டுக்கு மட்டும் இல்ல. உன்னோட உரிமை ஒவ்வொன்று எப்படி பறிக்கணும். நீ நல்ல இது எனக்கு நடந்தது நாளைக்கு உனக்கும் நடக்கும். என்ன நடக்கும்னா நீ வந்து கஷ்டப்பட்டு வீட்டுல உட்காந்து படிப்ப. உங்க அப்பா அம்மா காலை 4-5 மணிக்கு எழுந்து டீ போட்டு தருவாங்க. நீ கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதுவ. ஆனா வேலைக்கு இன்னொருத்தர காசு வாங்கிட்டு சேர்ப்பான். உனக்கு ஏன் வேலை கிடைக்கலன்னு தெரியாமலே நம்ம தெருவில் சுத்திட்டு இருப்போம். இதெல்லாம் இவன் கொஞ்சம் கூட கூசாம செய்வான். இவ்வளவு வெளிப்படையா எது செய்ய முடியுதுன்னா மறைமுகமா நடக்கிற வேலை வாய்ப்பு, படிப்புக்கு போற காலேஜ் எல்லாத்துலயும் அவன் என்னென்ன வேலை செய்ய முடியும் நீ பாத்துக்க. ஆல்ரெடி அவன் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து உள்ள வேலையை பார்க்காம சம்பளம் போட்டுட்டு இருந்தான். பிஎஃப் கொடுக்கல. மருத்துவர்கள் போராடுறாங்க. எல்லா செக்டர்லயும் போராடுறாங்க. ஆனா இவ்வளவும் போராடும் போது அவனால இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த எலெக்ஷன் நடத்த முடியுது, தேர்தலில் ஜெயிக்க முடியுது அப்படின்னா ஜனநாயகத்தை முழுமையா சாகடிச்சிட்டான். நீங்க மன்னராட்சிகள் இப்ப சவுதி அரேபியால எல்லாம் மன்னராட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்க ஒரு அரசர் இருக்கான், அவனுக்கு மகன் இருக்கான். அவெல்லாம் நாட்டு குடிகளை எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு பாத்துக்க. அரசாட்சியில அப்படி இருக்கு. இங்க வந்து மக்களாட்சி நடக்குது. மக்களாட்சியில நானும் நீ தான் ஓட்டு போட்டு இவனெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் மக்களாட்சி எப்படி கொண்டுகிட்டு இருக்கான்னு நீ பாத்துக்க. இந்த இந்த ஒரு விஷயத்துக்காவது நம்ம அரசியல பண்றதை விட்டுறக்கூடாது. இவங்களை பொழந்து இவங்களை வெளியே அனுப்புற வரைக்கும் நம்மளோட வைராக்கியத்தை விட்டுறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இது நீ என்ன வேணா சொல்லிட்டு போ. என்ன வேணா நீ முற்போக்கு பேசு, என்ன வேணா நீ வந்து ஏர்போர்ட் பேசு, 8 வழிச்சாலை பேசு, 4 வழிச்சாலை பேசு. ஆனா ஜனநாயகத்தை நீ கொண்டுட்டு இருக்க. என்ன ஒரு எவன் ஆட்சியிலே வாழலாங்க. ஜனநாயகத்தை கொள்றவன் ஆட்சியில வாழக்கூடாது. அப்படின்னா உன் உரிமையை பறிக்கிறான்னு அர்த்தம். இவன் இதை செய்யறவன் எந்த நிலைமைக்கு வேணாலும் போவான். புரியுதா உங்களுக்கு? காவல்துறையை வச்சு கட்டுப்படுத்துறான் நம்மள. ஓட்டு போடுற உரிமைய இதை எவனுமே தட்டி கேட்கல. நாட்டுல இவ்வளவு நீதிபதிகள் இருக்கீங்க, ஜனாதிபதி இருக்காரு, பிரதமர் இருக்காரு, மத்தியில ஆளுங்கட்சியில இருக்கிற பிரதிநிதி இங்க அண்ணாமலை இருக்காரு. என்னையா பண்ணிருக்கீங்க? நீங்க போலீஸ்ல தான் இருந்தீங்க, ஐபிஎஸ் தான் இருந்தீங்க. இவெல்லாம் எப்படி நம்புறதுன்னு மட்டும் நீங்க பாத்துங்க. ஒருத்தனாவது நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு வாரத்துல இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிசல்ட் எப்படி அனலைஸ் பண்றான், இதை என்ன சொல்றான், இந்த உண்மையை வெளியே எடுத்து எவன் சொல்றான் எவன் சொல்ல மாட்டாங்கிறத மட்டும் நீங்க பாத்துங்க. இனிமேலும் வந்து திமுக எவனா வக்காலத்து வாங்கிட்டு ஊடகத்துல வந்து எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை நிகழ்த்திக்கிட்டு அவங்க வந்து அதை வெற்றின்னு வேற நீங்க கொண்டாடி வந்தாங்கன்னா நீங்க 26ல இவ்வளவு விட்டு வைக்கலாமாங்கிறத மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு நான் சொல்றேன், இது நீ வந்து ஒரு ஓட்டு போடுற உரிமை ஈரோடு கிழக்குல இருக்க மக்களுக்கு மட்டும் நீ வந்து மறுத்து அவங்கள வந்து அந்த அந்த உரிமையை நீ பறிக்கல. உலகம் எங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ என்ன உணர்த்திக்கிட்டு இருக்க அப்படின்னா தமிழ்நாட்டு ஜனநாயக முறையில இருந்து மாறி இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்துக்கு போயிட்டு இருக்கு வந்து அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கான். நீ பாத்துக்க, இதெல்லாம் ஆறாத வன்மம் வச்சுட்டு நாங்க வந்து எல்லாரும் எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா இந்த அரசியலை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா உன்னை காலில் மண்டியிட வைக்காம போக மாட்டோம். ஒரு 10-15 வருஷத்துல எவ்வளவு வருஷம் ஆகும் சரி. இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு 58-60 வயசு ஆயிருக்கலாம். அடுத்து 25 வயசுல இருந்து பசங்க இருக்காங்க. நினைச்சு பாத்துக்க. உனக்கு உதயநிதி இருக்கான், அடுத்த இன்பநிதி இருக்காரு. அவரெல்லாம் வெளியே வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே நாரடிச்சிருவோம். குடும்பத்தையே திருட்டு குடும்பமா பட்டம் கட்டி உங்களுக்கு வந்து அரசாங்கத்துல இருக்கு ஒரு சலுகை கிடைக்கும். இன்னைக்கு நீ அமைச்சருக்கு 10 தலைமுறைக்கு நீ சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா நீங்க சிந்திச்சு பாருங்க, ஒரு எரிக்கல்லு தான், ஒரு எரிக்கல் விண்வெளியில இருந்து வந்தா போதும் இந்த உலகம் மொத்தமே அழிஞ்சிரும் வந்து விழுந்துச்சுன்னா. அவ்வளவுதான் உங்க பணம்லாம். ஒரு பூகம்பம் வந்துச்சு அப்படின்னா ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு. நீ 10-20 தலைமுறைக்கு நீ சொத்து சேர்க்கிற, பணத்தை சேர்க்கிற. இதெல்லாம் எங்க போய் முடியும் நீ பாத்துக்க. இது நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. நாங்கெல்லாம் எழுந்து வந்துகிட்டு இருக்கோம். சரியா? நாங்கெல்லாம் எழுந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒரு நாள் வந்து நின்று கேள்வி கேட்போம்.
உங்களை வந்து நீங்க அதிகாரத்துக்கு பக்கத்திலே வர விடாம விரட்டி விரட்டி அடிப்போம் பாத்துக்க. இன்னைக்கு நீங்க வந்து இந்த அதிகாரத்துல இருந்துட்டு இந்த ஜனநாயக உரிமை நீ வேற என்ன வேணா செஞ்சுட்டு போ. நான் ஒருத்தன் என் சிந்தனை என் உரிமை, நான் ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு ஓட்டு போடுறத நீ தடுக்கிற அப்படின்னா நீ அதை விட ஒரு பெரிய துரோகத்தை ஒரு ஜனநாயகத்துல ஒரு ஒரு குடிமகனுக்கு நீ செய்ய முடியாது. ஒரு சிந்தனை ரத்தத்தை வேர்வையா உருக்கி உருக்கி பேசி பிரச்சாரம் பண்ணி சிந்தனை எந்நேரமும் சிந்தனையில இதை பத்தியே யோசிச்சுட்டு எப்படிடா வந்து இதை மாத்தலாம்னு யோசிச்சுட்டு இருக்க பல இளைஞர்கள் உருவாயிட்டான். சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. நீ வந்து நாங்க செஞ்சு எந்திரிச்சதுக்கு சோர்ந்துருவோம், இதனால நீங்க பண்ற விமர்சனம் விட்டுட்டு போயிடும்னு மட்டும் நினைக்காத. எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கும், பொழந்து கட்டிடுவோம் பாத்துக்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.